ஒரு மேடையில் சொன்னாங்க உஷா உத்தப் மேடம், ஈஸ்வரி அம்மாவை பார்த்து தான் நான் அந்த பொட்டும் நம்மளுடைய பண்பாடு அந்த பட்டு சேலை கட்டிக்கிட்டு நான் இன்றைக்கி அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால தான் இவ்வளவு நேம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக மேடையில் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அக்கா ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். சின்ன வயசில் நீங்கள் உங்கள் ஃபேமிலிலேயே மியூசிக் இருக்கா, இல்லைன்னா நீங்கள் மியூசிக் படிச்சிங்களா? எப்படி இந்த சினி துறைக்கு வர்றதுக்கு காரணம்? சினிமா வரதுக்கு காரணன்றதை விட சினிமா தான் எனக்கு வாழ்க்கையாச்சு, வேற தெரியாது. எங்கள் அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. எனக்கு 6 வயசு. ஸோ நான் நல்லா படிப்பேன், ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான வெல்த் இல்லை, கையில் இல்லையே. நான் என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ரொம்ப அழகாக பாடுவாங்க. மனோகரான்னு ஒரு படம் எடுத்தாங்க எங்கே, ஜூபிட்டர் பிக்சர்ஸ், நெப்டின் ஸ்டுடியோஸ். அங்கே மனோகராவில் வந்து ஜிக்கியம்மா ஒரு அவங்க லீடிங் ஒரு டான்ஸ் பாட்டு, அவங்க அதுக்கு கோரஸ். அப்போ எங்கள் அம்மா கூட நான் போயிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் ஆமாம். சரி. அப்போ போகும்போது ரொம்ப கோரஸ்க்கு வந்து யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் வரல. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பொண்ணு நல்லா பாடும், கொஞ்சம் பாட வச்சு பார்க்கலாம். அவங்க மேனேஜர்கிட்ட நாச்சிமுத்துன்னு பேர், அவர் பேர், அவர்கிட்ட சொல்லி, அண்ணன் இந்த பொண்ணு நல்லா பாடும்னு நினைக்கிறேன்னு அவர்கிட்ட எஸ்வி வெங்கட்ராமர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த கோரஸ் வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒன்று நல்லா பாடுதான் அப்படின்னு சொல்லும்போது, எங்கம்மா ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு எஸ்வி சார். ओ बचपन के दिन बुला न देना, இந்த பாட்டு பாடு. அந்த பாட்டு அப்போ ஹிந்தி வார்த்தையில ரொம்ப நல்லா தெரியும், பீலாலாம் அடிப்பேன். ஹிந்தி தெரியும், பீலா அடிச்சு பாடி முடிச்சுடுவேன். அப்போ இந்த பாட்டு நல்லா பாடுறேன், இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாடு, இன்னும் கொஞ்சமாக நல்லா சத்தமாக பாடிட்டேன். ஆமாம், எஸ்வி வெங்கட்ராமர் சார் பண்ணோடனே சரி, நான் உடனே கோரஸ் கிடச்சிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அன்னைக்கு. கன்ஃபார்ம். வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் பாட்டு அப்போ கோரஸ் பாட்டு என்ன தெரியுங்களா? கூட இன்ப நாளிதே இதயம் பாடுதே, இன்ப நாளிதே இதயம் பாடுதே, இந்த பாட்டு அப்பவே அப்ப தெரியல இந்த வார்த்தையினோட விலை. இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இங்க இன்ப நாளிதே இதயம் பாடுதே, அப்போ எவ்வளவு நல்லா அமைஞ்சு போச்சு பாருங்க. என்னென்னைக்கும் இந்த ஈஸ்வரிக்கு இதயம் பாடிக்கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கோரஸ் சிங்கரா இருந்தீங்க? கோரஸ் வந்து நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பாடியிருப்பேன். எனக்கு சட்டுன்னு யாரும் சோலை கொடுக்கல தம்பி. ஏன்னா ஒரு 2 லைன் கொடுக்கறது கூட பயப்படுவாங்க. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா ஆசை, கோரஸ் பாடும்போது 1 by 1 வைப்பாங்க. அது எப்படாப்பா 1 by 1 வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வாய்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு உடனே அதாவது நமக்கு ஒரு பாட்டு தனிப்பாட்டு வராதா அப்படின்னு ஒரு 2 லைனாவது கொடுப்பாங்களா, அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன். சில இடத்துல என்ன தெரியுமா, இந்த பொண்ணு என்ன பாடுது, இதே TS ரங்கசாமி, சவுண்ட் இன்ஜினியர் ரங்கசாமி, மறக்க முடியாது. அவரு ஒரு பாட்டுல, அந்த எந்த பாட்டு தெரியுங்களா, அழைக்காதே நினைக்காதே கோரஸ் அம்மி. இந்த கோரஸ் பாடும்போது இந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு சரியா பாடலன்னு சொல்லிட்டு தனியாக வச்சு, அப்பெல்லாம் எப்படி தெலுங்குக்காரங்களுக்கு ப்ராமினன்ஸ் கொடுப்பாங்க, மரியாதை. தமிழ்காரங்களை என்னத்தை பாடுது இது,
அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்படி பாடிட்டே இருக்கு. எல்லாம் எப்போ பாட வைப்பாங்க. கடைசி வரைக்கும் என்னை தனியாக பாட வைக்கல. சரி. தனியாக பாட வைக்காம இங்கே ஏன்னா கண்டதுங்களாம் வந்துடுதே பாடுறதுக்கு. முதல்ல வார்த்தைகள். ஆமாம், தேட்டரை விட்டுட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்ட்டாங்க. அப்படியே வெளியில் வந்துட்டேன். நீங்க மட்டுமா கூட பாடுறவங்க? இல்ல, நான் மட்டும். உங்களை நோக்கி தான் சொன்ன மாதிரி. நான் தான் கருப்பா 2 ஜடை போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த கருப்பா 2 ஜடை போட்டு போய் வந்திருக்குதே, அந்த பொண்ணு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்க அம்மா அதுல கோரஸ் பாடுறாங்க. நான் எங்க அம்மா வர வரைக்கும் வெளியிலேயே உட்காந்துருக்கேன். எங்க அம்மா பாடி முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னே எங்க அம்மா அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா நீங்க அழாதீங்க, என் தனி பாட்டை இதே டிஎஸ் ரங்கசாமி ரெக்கார்ட் பண்ணி இது என்னோட ஆர்டிஸ்ட்னு அவரை சொல்ல வைக்கல. நான் ராஜேஸ்வரி இல்லம்மா, என் பேர் அப்ப ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு ஏதாவது இளங்கன்று பயம் அறியாது, என்ன சொல்றோன்னு தெரியாது. அந்த நேரத்துல விழுந்த வார்த்தைகள் இது.